பீகாரில் நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 121 தொகுதிகளில் எந்த கட்சியின் ஆதிக்கம் உள்ளது என்று மேஜிக் வால் உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் அபிநயா. பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்க நிலையில அங்க இருக்கக்கூடிய முதற்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய தொகுதிகள் அது முந்தைய தேர்தலில் யார்கிட்ட இருந்தது அப்படின்ற அந்த விவரங்களை பார்க்கலாம். மொத்தமாக 243 தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது 121 தொகுதிகளுக்கு. இந்த தொகுதிகள் 2020 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுல அதிகமான தொகுதிகள் கிட்டத்தட்ட 2 பேரும் ஈக்குவலா தான் இருந்திருக்காங்க, மகாகத்பந்தன் கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும். ஆனா 2 தொகுதிகள் கூடுதலாக மகாகத்பந்தன் கூட்டணி கிட்ட இருந்திருக்கு. இதுல முக்கியமா கட்சிகளுடைய மாற்றம் அப்படின்றதையும் இதுல பார்க்க வேண்டியிருக்கு. ஆர்ஜேடி கிட்ட 42 தொகுதிகள், காங்கிரஸ் கிட்ட 8 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி கிட்ட 7 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கிட்ட 2 தொகுதிகள், அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிட்ட 2 தொகுதிகள் என்று ஒட்டுமொத்தமாக 61 தொகுதிகள் இருந்திருக்கு. இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதுல இருந்த ஒரு முக்கியமான கட்சி விஐபி அவங்க இப்போ மகாகத்பந்தன் கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இப்போ என்டிஏ பொறுத்த வரைக்கும் 59 தொகுதிகளில் அதிகமான தொகுதிகள் பாஜக தான், 32 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஜேடியு 23 தொகுதிகளில். இப்போ விஐபி அவங்க மொத்தமாகவே கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகள் 4 தான். அந்த 4மே இந்த முதற்கட்ட தேர்தல் நடைபெற தொகுதிகளில் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கு. அந்த கட்சி இப்போ மகாகத்பந்தன் கூட்டணிக்கு போனது. அதே மாதிரி எல்ஜேபி லோக் ஜனசக்தி கட்சி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற்றாங்க, அவங்க தனித்து போட்டிட்டாங்க முந்தைய தேர்தலில். இப்போ இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணிக்கு இவங்க போனது லோக் ஜனசக்தி போயிருக்கிறதும் ஒரு முக்கியமான மாற்றமாக நாம பார்க்கலாம். அடுத்ததாக குறிப்பாக சில விஷயங்கள், அதாவது ரூரல் தொகுதிகள், அர்பன் தொகுதிகள், இதுல என்ன மாதிரியான தாக்கம் முந்தைய தேர்தலில் இருந்திருக்கு அப்படின்ற அந்த விவரங்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்போ ரூரல் தொகுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிறது 107 தொகுதிகள். அதாவது முதற்கட்ட தேர்தல் நடைபெற 121 தொகுதிகளில் 107 தொகுதிகள் கிராமப்புற பகுதிகளாகத்தான் அறியப்படுது. இப்போ அங்க மகாகத்பந்தன் கூட்டணி தான் முன்னணியில் இருந்திருக்காங்க, 57 தொகுதிகள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 49 தொகுதிகளில் இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சாதகமாக இது போகுமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம இப்பவே வந்துட முடியாது. பட் முந்தைய தேர்தலில் மகாகத்பந்தன் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு, ஆனால் பெரிய அளவிலான வித்தியாசம் இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அர்பன் தொகுதிகள் எவ்வளவு முதற்கட்ட தேர்தலில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கு, 14 தொகுதிகளில் தான். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 10 தொகுதிகளில் மகாகத்பந்தன் கூட்டணி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கிராமப்புற பகுதிகளிலையும் அதே மாதிரி அந்த அர்பன் தொகுதிகள்